ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் என்ஆர்எம் கேமிங் பேசுகிறேன். நம்மளும் ரீசெண்டாக ஒரு பிஆர் ரேங்கில் போயிருப்போம் அமரன் கூட. அமரன் வந்து ஒரு இதில் வந்து டவுன் வச்சுருவானுங்க. நானும் அவன் அந்த ரூட் பாக்ஸில் போய் உட்காந்துட்டு இருப்பேன். அங்கே ஒரு எனிமி இருப்பான், அவனே வச்சுருவேன். அப்படியே என் பக்கத்தில் ஒரு எனிமி இருப்பான், அவனை பார்த்துருக்க மாட்டான் போல். நான் அவனை எப்படியோ பார்த்துருப்பேன். நான் அவனையும் பார்த்து எப்படியோ 5 கிலோ எடுத்திருப்பேன். ஆனால் ஒரு கிலோ போட்டிருப்பேன். டேமேஜ் வேணால் பார்த்துக்கோங்க, 1647 டேமேஜ். கொண்டு பார்ப்பா அங்கே இருப்பான். Enemy near me. I need backup. Head to the safe zone. Roger. நானும் அங்கே இருக்கேன். நானும் குளோவால் கில்லையும் கன்ஃபார்ம் பண்ணுறான். இந்த சைடு தான் இனிமே இருக்கிற மாதிரி I'll revive. Head to the safe zone. நானும் இந்த இளவ கரெக்டாக அந்த இளவ கரெக்டாக டீமுக்கு மேலே ரசம் லாஸ்ட்டாக வந்து அடிச்சிடுவோம் நம்மளோட டீம். இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 6 கிலோ ரைஸ் பார்த்துருப்பீங்க. சரின்ட்டு நானும் என்னோட லூப்பு போய் போயிருக்கேன். நல்லாவே இருக்காது ஒரு சரின்ட்டு இவனை போய் ரிவ்யூ பண்ணலான்னு பார்ப்பேன். அதுக்குள்ளே ஊற்றுறானா, சரி போனால் போ அப்படின்னு போய் நம்ம அமரன் கில் எவ்வளோன்னு பார்ப்பேன். அமரனை முட்டு இல்லை கைஸ், பாவம் தம்பி. அவன் வந்து டிஎன் அமரன் இன்னும் அதில் வந்து மாஸ்டர் அடிச்சிருப்பான். எப்படி அடிச்ச அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸி அப்படின்னா சரி அப்படின்ட்டு நம்மளும் ஹீரோக்கு 5 ஸ்டாரில் தானே இருக்கான், அடிக்க ட்ரை பண்ணலான்னு பார்த்தா முடியலை. சீசனும் முடிய போகுது, இன்னும் கொஞ்ச நாளில் தான். இந்த ஆகஸ்ட் 1 முடிஞ்சிடும். நானும் நம்மளோட கார் எடுத்துகிட்டு அமரன் அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். நிறைய பார்த்தா 19 இருப்பேன். மேப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தா இவ்வளோ இருக்கும். ஆனால் அமரன் அடுத்து இவங்க 2 பேரும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒருத்தன் பக்கத்தில் தான் இருக்கான், கூப்பிட்டா வரவே மாட்டான். சரின்ட்டு நானும் அப்படியே போனேன். அவன் பக்கத்துலேயே நின்றுட்டு ஆரம்பிச்சு இருக்கான், வரவும் மாட்டான். லாஸ்ட்டாக இருந்தான். ஆனால் 2ஆம் நம்பர் மட்டும்தான் பைக். அவனும் வந்து இக்லிஸ் அடிக்க போகிறேன்ட்டு அங்கே போயிட்டு இருக்கான். அவனுங்க போன மேட்ச்ல இக்லிஸ் அவர் தான் போட்டு கேம்ப் அடிச்சு நம்ம எங்களே அடித்து மட்டும் அவன் அப்படி தான் கேம்ப் அடிச்சுட்டு இருப்பாங்கன்ட்டு வந்து எனக்கு ஒரு லைட்டாக கார் எடுத்தார் வரல இன்னைக்கு. நானும் இன்னும் ஏறுவேன், ஆனால் ஏற மாட்டான். இக்லிஸ் ஆஃப்லைன்ட்டு தெரியுது. ஏன்னா இந்த ஜோனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நானும் இங்கே போய் ஏதாச்சும் பண்ணியிருக்கான்னு பார்ப்பேன். அந்த 4ஆம் நம்பர் எடுத்துப்பான். நானும் அமரனும் கார் எடுத்துகிட்டு வந்து கோல்டு மேட்ச் டைம் பண்ணியிருக்கேன். நானும் அமரன் போயிருக்கேன்னா அவன் வந்து அதெல்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு மூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போன்ட்டு பார்த்து இவரை ஃபீவரிங்லாம் அழைச்சி விட்டுருப்பான். அடுத்து கார் எடுத்துருப்பான். நானும் 2000 அப்படின்னு சொல்லி எழுதினேன். அடுத்து 5 நாளையே தான் இருக்கேன். நம்மளும் கோல்டு சில்வர் மெடலில் இருக்கேன். எங்களோட லாஸ்ட் கேம் அதே ஸ்குவாட்னு பார்த்தா டைமிங்கே முடிஞ்சிச்சு. சரி அதையாச்சும் பார்க்க முடியலையே அப்படின்ட்டு
நானும் குழப்பத்தில் இருந்துருக்கேன். Enemy spot. சரி நான் பார்க்குற இடத்துக்கு போகலான்ட்டு அடுத்து நானும் குருவி படத்தில் வர்ற ரேசர் மாதிரி அப்படியே ஓட்டிட்டு இருக்கேன். In the car. நானும் 2 பேர் ஜோனை பார்த்தாலும் குட்டியாக இருக்காங்க. நாங்களும் சென்ட்ரல் ஜோனை பிடிச்சா அப்படின்னு Follow me. அவனும் நின்றுவான். சென்ட்ரல் ஜோன் ஆங்கில அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அவங்க இருந்திருக்கான். சோப் போட்டு பார்க்கலான்ட்டு போனால் சோப்பும் போட முடியாது. அவன் வந்து ஏட்ரா பிடிச்சிருப்பான் அந்த சைடு. நானும் அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்ட்டு நானும் போய் இங்கே லைட்டாக லூட்டை பறிக்கிட்டு வருவேன்ட்டு நானும் எங்கள் இருந்து வச்சுருக்கேன். கொண்டு வச்சு டிரான்ஸ்பேடராக அதையாச்சும் வந்தாக்கா அதையும் எடுக்க விட மாட்டான்னு நினைத்தா நல்ல மனுஷன் தான் எடுக்க விட்ருவான். சரின்ட்டு எங்கேயாச்சும் ரெட்மார்க் தெரியும் சும்மா போட பார்த்துருக்கேன். ஏன்னாச்சும் ஃபஸ்ட்டு கண்ணு தெரியறானான்னு பார்த்துருக்கேன். போட்டோன்னு எடுக்க மாட்டான். சரி அவன் என்ன பண்ண அப்படி எடுத்துருக்கான் பார்த்தா ஏடபிள்யூ தான் அவனுக்கு ஆர்டர் போட்டுருக்கா. நானும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்த்தா தான் நானும் அப்படி போய் அவங்க வீட்டில் ஸ்கேனரில் பார்த்தா தான் Roger. லாஸ்ட்டாக நானும் செத்துருவேன். அவனே வாடா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பேன். அவன் பக்கத்துலேயே தான் டவுன் ஆகி கிடப்பான். சுற்றி வாலில் தான் இருப்பான். அவனும் சுற்றி வால் போடுவான். முன்னாடி வால் போடுறா அப்படின்னு சொல்லுவான். போட மாட்டான். திருப்பி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நானே இருந்தாலும் நம்மளை மட்டும் வைக்கணும் தம்பி அப்படின்னு எப்படி அடித்தான் அப்படின்னு பார்த்துருப்பேன். திரும்பி அடிச்சுருப்பாங்க. கொண்டு பார்த்து திரும்பி பார்க்கறதுக்குள்ள டாக்டர் அடிச்சிருவான். அப்படின்றதான் அந்த சைடு போவாங்க. அதுக்குள்ள டப்புன்னு வாயிலே இருந்தாங்க. சரி இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.